Hi guys, again Vicky. இப்போ நியூஸில் நீங்கள் ஆல்ரெடி நிறையா பார்த்துட்ருப்பீங்க, அதே தான் நான் சொல்ல போகிறேன். பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ இப்போ ஸ்டாலின் அவங்களோட ஒரு ஸ்பீச் கேட்டேன். மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, போதைப்பொருள் எப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தே இருக்காமா, அது அப்போ இருந்தே இருக்குது, அவங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, அது உண்மையாகவே இருந்துட்டு போகுதுன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு அது உண்மை கிடையாது. உண்மையாகவே இருந்துட்டு போனாலும் சரி, இப்போ 4.5 வருஷமாக நீங்கள் ஆட்சி புரிஞ்சுருக்கீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகலேருந்தே அது இருக்குது அப்படின்னு. அப்போ நீங்கள் ஏன் வந்தப்பவே ஸ்டாப் பண்ணல? இப்போ வரைக்கும் அது இருக்குன்னா அப்போ நீங்களும் அதை ஆதரவச்சு தானே இருக்கீங்க. இன்னொன்று, சேம் எடப்பாடி அவர்களும் பிரச்சாரம் போயிட்டு தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே என்ன சொல்கிறது, காசை வச்சு தான் நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்களே தவிர, இப்போ பாருங்கள், திமுக ஆட்சி வந்தால் மாதம் குடும்ப அட்டைக்கு 8000 அது எதை வேணால் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அதிமுக வந்தால் 10,000 நீங்கள் என்ன வேணால் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாதம் ஓகே 2500 தரீங்களா, ஓகே, அது பெண்களுக்கு ஓகேவாக இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு 8000 10,000 ஒரு டைம் கொடுத்துட்டு அடுத்த 4.5 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இப்போ நம்ம ஏடிஎம்கே ஆட்சி ஏன் வேணான்னு சொல்லிவிட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு ரீசன் தான். ஏடிஎம்கே இருந்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒன்றும் போதைப் பொருளெல்லாம் பெருசாக இல்லை, ரவுடித்தனம் பெருசாக இல்லை, பெண்களுக்கு இவ்வளோ கொடுமை ஏற்பட்டது கிடையாது. ஒரே ஒரு ரீசன் ஏன் அதிமுக வேணான்னு சொன்னோன்னா, அவங்க பாஜக கூட கூட்டணி வச்ச ஒரே ஒரு ரீசன். அவங்க பெருசாக தப்பு எதுவும் பண்ணல, ஒரே ஒரு ரீசன். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வாக்காளரை நம்ம தேர்ந்தெடுத்தது டிஎம்கே, அந்த ஒரு ரீசனுக்காக. பட் இவங்க ஆட்சியில் இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. அதெல்லாம் ரீசனாக வச்சு நம்ம ஏன் இன்னும் வேறு புதிய கட்சிக்கு கொடுக்காம இன்னும் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறோம்? அதிமுக எந்த தப்பும் பண்ணாமல் ஒரே ஒரு கூட்டணி வச்சதுக்காக நம்ம வேணான்னு சொன்ன அந்த அறிவு இருக்கிற நம்ம, இவ்வளோ கொடுமை நடந்திருக்கு, இதை நம்ம கண்டுக்காமல் அகைன் நாங்கள் டிஎம்கேக்கு தான் போடுவோன்னு சொல்லி அந்த அறிவை தூக்கி எங்கே வச்சிங்க? ஏன் இப்போ உங்களுக்கு அறிவு வேலை செய்யலை? எனக்கு புரியல.